இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பிசினஸ் மோட்டிவ்காகலாம் நான் பர்வதமலை பக்கத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கல சூர்யா. ஒரு நல்ல காரியத்துக்கு அங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா சொல்றீங்க? நம்ம மாறி அந்த பர்வதமலை பகுதியில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததுப்பா. சிஸ்டர் சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிட்டாங்க. மாப்ள காலி. அதனால நம்ம மாறிக்கு அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு நினைவிட மாதிரி ஒண்ணு நம்ம கட்டணும்பா. அப்பதான் நம்ம மாரியோட ஆத்மா சாந்தி அடையும். அருமையான யோசனை மாதாஜி. கண்டிப்பா மாரியோட ஆத்மா சந்தோஷப்படும். மாப்ள மாரிக்கு காதல் கோட்டை கட்டாம விட மாட்டான். என்னடா மாப்ள? சரிம்மா, நல்ல விஷயம்தான். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அப்பாடா, நல்லதுப்பா சூர்யா. சண்முகம், நான் சொன்ன மாதிரி இடம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம்மா. 3 இடம் இருக்கு. எல்லாம் மலை அடிவாரம் தான். ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டிங்க தான். நமக்கு ஃபேவரா முடிச்சு தரேன். ரேட்டை பத்தியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இடம் நல்ல இடமா இருக்கணும். எங்க வீட்டு மகாலட்சுமி மாரிக்கு ஒரு நல்ல நினைவு மண்டபம் கட்ட போற அந்த இடம் தெய்வீகம் நிறைஞ்ச இடமா இருக்கணும். சரிம்மா, நான் இருக்கிற இடத்த இப்பவே காட்டுறேன். நீங்க பார்த்து ஃபைனல் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச இடத்த காட்டுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். இப்பவே கிளம்பி வந்தா கூட கையோட முடிச்சிடலாமா? சூர்யா, இப்ப உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காப்பா? இங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் தான், போயிட்டு வந்துடலாம்ப்பா. என்னப்பா சொல்ற? மாரிக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு இடம் பார்க்க போறோம். மாப்பிளைக்கு அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? மாப்பிள்ள நினைச்சான்னா பர்வதமலை என்ன இமயமலையிலே மாரிக்கு இடம் வாங்கி கொடுப்பான். அம்மா, எனக்கு மாரியை விட வேற எதுவும் முக்கியமே இல்லை. வாங்க, நம்ம இப்பவே போலாம். சரிப்பா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். வா வாங்க. ஐயா புரோக்கர் ஐயா, என் கம்ப பிடிச்சி இழுத்துட்டு போனீங்கன்னா நான் உங்க பின்னாடியே வந்துருவேன். பார்த்து கூட்டு போங்க ஐயா. ஐயா பார்த்து வாங்க சார். பார்த்து கூட்டு படிக்கட்டு பார்த்து வாங்க. என்ன இது? மறுபடியும் அதே மாதிரி கனவு வருது. ஐயோ, இனி நான் என்ன பண்றது? அவரை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, ஹஸ்பண்ட் சார், எங்க போயிருக்காரு?